ஹே ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பியூ எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஎட் படித்த எல்லாருக்குமே இது ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸாம் தான். டெட் எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸாம் தான். இது வந்துட்டு இப்போ நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். மார்ச் ஆர் ஏப்ரலில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரியும் அதிகமாக தான் இருக்கும். அது இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் தான். இந்த எக்ஸாமில் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா. இந்த எக்ஸாம் பேட்டர்னில் ஸ்டார்டிங்கில் தமிழ் கட்டாய தேர்வு வச்சுருக்காங்க. சரிங்களா, தமிழ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். 50 மார்க்ஸ்க்கு வச்சுருக்காங்க. இதில் 30 கொஷின்ஸ் இருக்கும். 30 நிமிஷம் எழுதுகிற மாதிரி இருக்கும். பார்ட் ஏவாக இதை வச்சுருக்காங்க. பார்ட் ஏ நீங்கள் கிளியர் பண்ணால் தான் பார்ட் பியை வந்து திருத்துவாங்க. அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதில் 30 கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு இருக்க 20 கொஷின்ஸ்க்கு 2 மார்க், ஸோ 40 மார்க்ஸ். அடுத்து இருக்க 10 கொஷின்ஸ்க்கு 1 மார்க், 10 மார்க்ஸ். டோட்டலாக 50 மார்க்ஸ். இதில் வந்து நீங்கள் 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் போதும். பாசிங் மார்க் 20 மட்டும்தான். இது வந்து எந்த ஒரு கட் ஆஃப்லையும் வராது. இது வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான். அடுத்து இருக்க பார்ட் 2 தான் வந்து மெயின். இதில் இருக்க கோர் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணி கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இந்த பார்ட் 2ல் 150 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் 110 மார்க்ஸ் வந்துட்டு தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே கலந்து வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான். சரிங்களா, 110 மார்க். ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். அண்ட் அடுத்து இருக்கிற 10 மார்க்ஸ் ஜென்ரல் நாலேஜ்க்கு வச்சுருக்காங்க. மீதி இருக்க 30 மார்க்ஸ் பெடகாகி, சைக்காலஜி அண்ட் பெடகாகிக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா, இந்த 150 கொஷின்ஸில் நம்ம எவ்வளோ ஹையாக ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் கூட. ஓகேங்களா, தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்ட் 2வை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் 20 மார்க்ஸ் கம்பல்சரி எடுக்கணும். அடுத்து இருக்க பார்ட் 2 வச்சு தான் கட் ஆஃப் எடுப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு இருக்க எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து SSLC ஸ்டாண்டர்ட் தான். 6th to 10th வரைக்கும் படித்தா போதும். அதில் இருக்க கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மீதி இருக்க இந்த 150 மார்க்ஸ் நம்ம படிக்க போகிறது எல்லாமே காலேஜ் லெவல்லையும் இருக்கும். எல்லாமே மிங்கிள்டாக தான் இருக்கும். ஸோ இந்த சிலபஸ் வச்சு நம்ம வந்து கரெக்டாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலே கிளியர் பண்ண முடியும். இது ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். இதில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் இல்லை. ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாலே போதும். இந்த சிலபஸ் கோர் சப்ஜெக்ட்ஸோட சிலபஸை நான் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், எடுத்து பாருங்கள்.